அதிகாரியின் கையெழுத்தை போலியாக போடுவது திமுக அரசியலில் சாதாரணமான ஒன்று என பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் பேட்டியளித்துள்ளார். செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு மற்றும் மாநில செயற்குழு தீர்மானங்கள், பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் ஆகியவை அஸ்தினாபுரம் குமரகுன்றம் பகுதியில் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம், தமிழக அரசின் வணிக வரி மற்றும் சுற்றுப்புற சூழல் போன்ற துறைகள் மூலம் மிரட்டப்பட்டு அதிகாரிகள் அனைவரும் வசூல் செய்யும் அதிகாரிகளாக மாறியுள்ளதாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள பல IAS அதிகாரிகள் தரகர்களாக செயல்படுவதாக கூறினார். மேலும் நிதி கேட்டு நடைபெறும் இந்த போராட்டத்தின் நோக்கமே தமிழ்நாட்டில் நடக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை மறைப்பதற்கு நடத்துகின்ற நாடகம் என விமர்சித்து பேசினார். மேலும் அதிகாரியின் கையெழுத்தை போலியாக போடுவது திமுக அரசியலில் சாதாரணமான ஒன்று என பேசினார். உதயநிதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு தனியார் நிறுவனத்தை நடத்துகிற ஆந்திராவைச் சேர்ந்த ரெட்டி அவர் நடத்துகிற அந்த ரேஸுக்கு தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய மிக முக்கிய தொழிலதிபர்களிடம் மிரட்டி பணம் வாங்கப்படுகிறது. அதுவும் எந்த வகையில்? தமிழக அரசினுடைய கமர்ஷியல் டாக்ஸ், சுற்றுப்புற சூழல் போன்ற துறைகள் மூலமாக மிரட்டப்பட்டு அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு வசூல் செய்யும் அதிகாரிகளாக மாறி, அப்பட்டமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு அதிகாரிகள், பல IAS அதிகாரிகள் இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு புரோக்கர்களாக செயல்படுகிறார்கள். அந்த புரோக்கர்களை வைத்து இன்றைக்கு பண வசூல் செய்து அது ரேஸ் நடக்கிறது. இது தேவைதானா என்பதை உணர வேண்டும். நிதி பற்றாக்குறை என்று சொல்லுகிற இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் திட்டங்களுக்கு வசூலிக்கலாம், தன்னுடைய மகன் நடத்துகிற ஒரு ரேஸுக்கு வசூலிப்பது நியாயமில்லை என்பது எங்களுடைய கருத்து. அதுதான் எங்களுடைய மாநில தலைவர் வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திருப்பூரில் கணவர் மனைவியை கட்டையால் தாக்கியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மனைவி கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஜெயபிரகாஷ் வீதியில் வசித்து வருபவர் தினேஷ்குமார், தேன்மொழி தம்பதியர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடிக்கு கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் கணவன் மனைவி இருவருக்கிடையுமே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கணவர் தினேஷ் தேன்மொழியை தலையில் கட்டையால் பலமாக தாக்கியுள்ளார். இதில் தேன்மொழி ரத்த வெள்ளத்தில் சரிந்து கீழே விழுந்துள்ளார். உடனே அக்கம் பக்கத்தினர் தேன்மொழியை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். மேலும் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தேன்மொழியின் கணவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை கட்டையால் தாக்கிய கணவனை பிடித்து போலீசார் விசாரணை செய்து வரும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒசூரில் 14 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த மோனரம்பள்ளியில் உள்ள பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த அஜய்குமார் என்பவர் கடந்த 4 மாதங்களாக வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமி கடந்த 10 நாட்களாக பிளாஸ்டிக் கம்பெனிக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார். அப்போது அஜய்குமார் சிறுமியுடன் பழகி வந்ததாகவும், நேற்று முன்தினம் சிறுமி கடைக்கு சென்ற போது அஜய்குமார் தான் தங்கி இருந்த அறைக்கு அழைத்து சென்று சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். இது குறித்து சிறுமியின் தாய் ஒசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் அஜய்குமாரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். வேப்பூர் அருகே இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வேப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். காய்கறி வியாபாரம் செய்து வரும் அருண்குமாரிடம் காய்கறி வேன் ஓட்டுநராக அப்பகுதியைச் சேர்ந்த சுனில் என்பவர் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் சுனில் மது அருந்திவிட்டு வேலைக்கு சரியாக வருவதில்லை என்பதால் அருண்குமார் வேலையில் இருந்து நீக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுனில் தனது நண்பர்களான பாலாஜி, சூர்யா, மணிகண்டன் ஆகிய 4 நபர்களுடன் மது போதையில் அருண்குமாரின் வீட்டிற்கு சென்று தகராறு செய்துள்ளனர். அப்போது அருண்குமாரை மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாக்கியுள்ளனர். இதில் அருண்குமாரின் வலது கன்னத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் இதனை கண்ட அருண்குமாரின் உறவினர் சதீஷ் சண்டையை தடுத்து நிறுத்த முயன்றுள்ளார்.
அப்போது சதீஷ்குமாரின் இடது மார்பு பகுதியில் கத்திக்குத்து ஏற்பட்டதில் சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட சுனில் மற்றும் அவரது நண்பர்களான 4 நபர்களும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து அங்கிருந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சதீஷ்குமாரை உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அப்போது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சதீஷ்குமார் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சதீஷ்குமாரின் உடல் வேலூர் அடுகம்பாறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பிச் சென்ற 4 குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூரில் பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நேற்று காலை முக்கொம்பு வந்தடைந்ததை தொடர்ந்து இன்று அதிகாலை கல்லணைக்கு வந்தடைந்தது. கல்லணைக்கு வந்தடைந்த நீரை வரவேற்று அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சிவவி மெய்யநாதன், TRP ராஜா ஆகியோர் காவிரியில் மலர்கள் மற்றும் விதை நெற்களை தூவி தஞ்சை பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தனர். இதில் திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பருவநிலைக்கேற்ப நீர் பங்கீடு மாற்றி அமைக்கப்படும் எனவும் கூறினார். மேலும் விவசாயிகளுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் விவசாயத்துறை மூலமாக முதலமைச்சர் வழங்கி வருவதால் இந்த ஆண்டு அதிக விளைச்சல் கிடைக்கும் என கூறினார். மேலும் கூட்டுறவுத்துறை மூலமாக விவசாயிகளுக்கு வேண்டிய அளவுக்கு கடன் வழங்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக 28/7/2024 அன்று மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கல்லணை வந்து அடைந்ததை தொடர்ந்து கல்லணையிலிருந்து 31/7/2024 அன்று காலை 9:15 மணி அளவில் காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தற்போது வழங்கப்படும் தண்ணீர் நடப்பில் உள்ள குறுவை சாகுபடிக்கும், நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும், ஏரி குளங்களில் நிரப்புவதற்கும் மற்றும் ஆடிப்பெருக்கை கொண்டாடுவதற்கும் கீழ்கண்டவாறு நீர் பங்கீடு செய்து தரப்படுகிறது. காவிரி 1500 கனஅடி வினாடிக்கு, வெண்ணாறு 1000 கனஅடி வினாடிக்கு, கல்லணை கால்வாய் 500 கனஅடி வினாடிக்கு, கொள்ளிடம் 400 கனஅடி வினாடிக்கு. மேலும் கூடுதலாக கிடைக்க உள்ள தண்ணீரை தேவைக்கேற்ப அனைத்து ஆறுகளில் வழங்கப்படும். கல்லணை தளப்பில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காவிரி, வெண்ணாறு மற்றும் கல்லணை கால்வாய்களின் கடைமடை பகுதிகளுக்கு விரைந்து செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பருவமழைக்கேற்ப நீர் பங்கீடு மாற்றி அமைக்கப்படும் என விவசாய பெருங்குடி மக்களுக்கு அன்புடன் தெரிவிப்பதுடன் நீரினை சிக்கனமாக பயன்படுத்தி நீர்வளத்துறை அலுவலருடன் நீர் பங்கீட்டினை ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.